Hi guys, welcome back to our channel. நான் தான் உங்கள் சுஜய். இந்த வீடியோ லாஸ்ட் வீடியோவில் வந்து நாங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்துட்டு நவிகேஷன் பாரில் இந்த டெக்ஸ்ட் வந்து கொடுக்குற வரைக்கும் பார்த்துருந்தோம். ஸோ இந்த வீடியோவில் அதில் கண்டினியூட்டி தான் இருக்க போகுது. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதை நாங்கள் லாஸ்ட்டாக செஞ்ச ஃபைலில் லேர்ன் ஐட்டின்னு மட்டும் கொடுத்துருந்தோம், வேறு எதுவுமே கொடுக்கல. இதுக்கான அவுட்புட் இப்படி இருந்துச்சு. இப்போ நாங்கள் என்ன செய்ய போகிறோம்னு சொன்னால் வந்துட்டு எங்களோட இங்கால வந்துட்டு ஹோம், எபவுட் அண்ட் லோகின் இந்த மூணு விஷயம் இங்கால வர மாதிரி செய்ய போகிறோம். அதே மாதிரி இந்த லோகோவும் கொஞ்சம் ஒரு இமேஜும் இதில் ஆட் பண்ணுற மாதிரி செய்ய போகிறோம். ஸோ இப்போ என்ன செய்யணும்னு சொன்னால் அதில் வந்து இதுக்கு லோகோ வந்து ஆட் பண்ணி போடுறோம். சரியா, லோகோ வந்து ஆட் பண்ணுறதுக்கு என்ன செய்யணும்னா என்னுடைய இந்த லெஃப்ட் கார்னர் சொல்லக்கூடிய டிவிஷனுக்குள்ளே ஒரு சப் டிவிஷன் க்ரியேட் பண்ணியிருக்கோம் ஆல்ரெடி, ஐகான் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதுக்குள்ளே நான் என்ன செய்யறேன்னு சொன்னால் இப்போ இமேஜ் ஆட் பண்ணிக்கோங்க. ஐஎம்ஜி சோர்ஸ் எஸ்ஆர்ஸ்ன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சோர்ஸ்ன்னு சொல்லுவோம். அதாவது உங்களோட ஃபைல் எங்கே இருக்கிற லொக்கேஷன் வந்துட்டு நீங்கள் இதில் கொடுக்குற மாதிரி இருக்குங்க. ஸோ அந்த லொக்கேஷன் வந்து எங்கே இருக்குன்னு சொன்னால் வந்துட்டு நான் ஆல்ரெடி இங்கே இருக்குது. ஸோ நான் இந்த ஃபைலை ஃபஸ்ட் நான் காப்பி பண்ணிக்கொள்கிறேன். இந்த ஃபைலை காப்பி பண்ணிவிட்டு என்னுடைய லொக்கேஷனுக்கு போய் நான் இதிலேயே நியூ ஃபோல்டர்னு ஓப்பன் பண்ணுறேன், ஐஎம்ஜின்னு சொல்லிவிட்டு இதுக்குள்ளே என்னுடைய இமேஜை நான் பேஸ்ட் பண்ணிக்கொள்கிறேன். ஓகே, இதை வந்து நீங்கள் லோகோ அப்படின்னு சொல்லி நேம் மாற்றிக்கொள்ளுங்க. அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் நேம் கொடுக்குறதுக்கு. இப்போ நான் என்ன செய்யணும்னு சொன்னால் இங்கே வந்துட்டு இந்த சோர்ஸ் என்ற விஷயத்துக்குள்ளே img/logo.png சொல்லி நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் வீடியோவில் நீங்கள் சரியாக கொடுத்துருக்கீங்களான்னு செக் பண்ணுறதுக்கு கண்ட்ரோலை ப்ரெஸ் பண்ணிக்கொண்டு கிளிக் பண்ணிங்கன்னு சொன்னால் அந்த லோகோ உங்களுக்கு ஓப்பன் ஆகிற மாதிரி இருக்கும். ரைட், இப்போ பாருங்கள் நான் என்ன செய்யணும்னு சொன்னால் இங்கே வந்து ஜஸ்ட் ரீஃப்ரெஷ் பண்ணுறேன். எனக்கு லோகோ வந்து இங்கே வருது இல்லையா, அது மாதிரி லேர்ன் ஐட்டின விஷயம் கீழே போயிட்டு. ஸோ நான் இப்போ என்ன செய்ய போகிறேன்னு சொன்னால் இந்த விஷயத்தை நான் என்னுடைய சிஎஸ்எஸ் பார்டில் வந்துட்டு கஸ்டமைஸ் பண்ணிக்கொள்கிறேன். ஸோ நான் என்ன செய்கிறேன்னு சொன்னால் இதுக்குள்ளே இந்த லோகோவுக்கு ஃபஸ்ட்டு வித் அந்த விஷயத்துக்கு போகிறேன். வித் வந்து எனக்கு 100 பிக்சல் காணும். சேம் டைம் ஸ்டைல் ஷீட் ஓப்பன் பண்ணுறேன். ரைட், 60 பிக்சல் கொடுக்குறேன் ஹைட். ஓகே, ஹைட் அண்ட் வித் வந்து நான் 60 பிக்சல் கொடுக்குறேன். ஏன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்துட்டு நான் ஆல்ரெடி இங்கே வந்து கெட் பாரை வந்து டிஃபைன் பண்ணியிருக்கேன். ஹைட் வந்து 60 பிக்சல். ஸோ நான் 60க்கு 60 கொடுக்குதுன்னு சொன்னால் ஒரு நான் பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்கும். ஸோ நான் செய்யணும்னு சொன்னால் 60 பிக்சல் கொடுப்பேன். வித் 60 பிக்சல், சேம் டைம் ஹைட்டும் 60 பிக்சல் கொடுக்குறேன். இப்போ பாருங்கள் நான் இங்கே ரீஃப்ரெஷ் பண்ணுறேன். லோகோட சைஸ் ஓகே வந்துட்டு பட் லேர்ன் ஐட்டின் விஷயம் பக்கத்தில் வரணும், பட் கீழே வருது. ஸோ நான் அதுக்கு என்ன செய்யணும்னு சொன்னால் இங்கே போய் என்னுடைய ஸ்டைல் ஷீட்டில் லெஃப்ட் கார்னர் விஷயத்தை ஓப்பன் பண்ணுறேன். இங்கே இருக்கிற இந்த விஷயத்துக்கான ஸ்டைலை நான் ஓப்பன் பண்ணுறேன். காப்பி பண்ணி நீங்கள் வந்து என்ன செய்வீங்க, கிளாஸ் செலக்டர் கொடுத்துருக்கோம் ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன். கிளாஸ் செலக்டர், ஐடி செலக்டர் ரெண்டு விஷயம் இருக்குது. நான் கிளாஸ் செலக்டர் கொடுக்கக்குள்ள எப்பயுமே டாட் வச்சு கொடுக்கணும்னு சொல்லியிருக்கேன் இல்லையா. ஸோ அதை டாட் வச்சுட்டு நான் அதை விஷயத்தை கால் பண்ணுறேன். இந்த விஷயத்தை நான் காப்பி பண்ணி கால் பண்ணிக்கொள்கிறேன். இப்போ நான் இதில் கொடுக்குற என்ன விஷயம்னா டிஸ்பிளே ஃப்ளக்ஸ். டிஸ்பிளே ஃப்ளக்ஸ்ன்றது என்ன விஷயத்துக்கான கொடுக்குறோம்னு சொன்னால் வந்துட்டு இந்த 2 லைனில் இருக்கிற விஷயம் ஒரு லைனில் வாரதுக்காக, அதாவது இப்படி வாரதுக்காண்டி தான் இந்த டிஸ்பிளே ஃப்ளக்ஸ்ன்ற விஷயம் நாங்கள் இதில் கொடுக்குற மாதிரி இருக்கும். இப்போ நான் என்ன செய்யணும்னு சொன்னால் வந்துட்டு இந்த லேர்ன் ஐட்டின் விஷயத்தை இந்த கருப்பு கலரில் சென்டர் கொண்டு வரதுக்காண்டி ஒரு ப்ராப்பர்ட்டிஸ் கொடுக்குறேன். என்ன விஷயம்னு சொன்னால் வந்துட்டு லைன் ஹைட் 60 பிக்சல். இப்போ நான் என்ன செய்யணும் பாருங்கள், இங்கே ரீஃப்ரெஷ் பண்ணுறேன்னு பாருங்கள் சென்டருக்கு வந்துட்டு. இதே மாதிரி நான் என்ன செய்யணும்னு சொன்னால் பேடிங் லெஃப்ட் ஹேண்ட் ஒரு விஷயத்தையும் கொடுக்குறேன். பேடிங் லெஃப்ட் 10 பிக்சல். ஜஸ்ட் ரீஃப்ரெஷ் பண்ணுறேன். இப்போ பாருங்கள் துணி தள்ளி வடிவாக வந்துட்டு. ஓகே ரைட், இப்போ நான் என்ன செய்யறேன்னு சொன்னால் வந்துட்டு என்னுடைய இந்த ஹெடிங்குக்கு இடையில் இதுக்கும் இடையில் இது உங்களுக்கு வேணும்னு சொன்னால் நீங்கள் என்ன செய்யறாங்கன்னா டெக்ஸ்ட்டுங்கிற விஷயத்துக்குள்ளேயே பேடிங் லெஃப்ட் 10 பிக்சல் சொல்லி கொடுத்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு அதுக்கு டெய்லியும் இடைவெளி வர மாதிரி இருக்கும்.
ரைட் வந்துட்டு இங்கே லேர்ன் ஐடி கொடுத்த மாதிரி இங்கால சைடில் ஹோம் அபவுட் கான்டாக்ட் ஆஸ் லாகின் இப்படி கொடுக்குறதுக்காண்டி இப்போ என்ன செய்ய போகிறோம் இல்லையா? ஸோ இதுக்கான என்ன செய்யணும் சொன்னால் ஃபர்ஸ்ட் வந்து நீங்கள் ஆல்ரெடி ஹெட் பாருக்குள்ள லெஃப்ட் கார்னர் விஷயம் க்ரியேட் பண்ணுறீங்களா, அதே மாதிரி நான் ரைட் கார்னர் விஷயத்தை க்ரியேட் பண்ணிக்கிறேன். டிஐவி டாட் ரைட் ஸ்லாஷ் கான். ரைட் நான் ஆல்ரெடி இங்கே வந்துட்டு ஸ்டைல் பண்ணி க்ரியேட் பண்ணியிருக்கேன். ரைட் கான் வந்துட்டு என்ன செஞ்சு சொல்லியிருக்கேன்னு சொன்னாங்க வந்துட்டு ரைட்டில் இருந்து 10 பிக்சல் உள்ளே வரணும்னு சொல்லியிருக்கேன் இல்லையா? அதாவது 10 பிக்சலுக்கு வந்துட்டு கொஞ்சம் தள்ளி வரணும்னு சொல்லி கொடுத்துருக்கேன். அதே மாதிரி பொசிஷன் அப்சல்யூட்டாக இருக்கணும் விஷயத்தையும் நான் இதில் கொடுத்துருக்கேன். ரைட், இந்த ரெண்டு விஷயம் ஓகே. இப்போ நான் என்ன செய்யறேன்னு சொன்னால் இதுக்குள்ளே நான் இந்த விஷயத்தை டைப் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட்டு ஒரு ஜூவல் எடுக்கிறேன், அதாவது லிஸ்ட் ஒன்று எடுக்கிறதுக்காண்டி ஓகே, அன்னோட லிஸ்ட் ஒன்று எடுக்கிறதுக்காண்டி எடுக்கிறேன். அதுக்குள்ள முதலாவது இல்லையில் சொல்கிற விஷயம் ஏ டேக்குள்ளே நான் எழுத போகிற விஷயம் என்னன்னு சொன்னால் முதலாவது போகும் கொடுத்துட்டு நான் இங்கே வந்து என்ன செய்யணும்னு சொன்னால் ரீஃப்ரெஷ் பண்ணுறேன். பாருங்கள் இங்கே வந்துட்டு இல்லையா? ஸோ இப்போ எனக்கு அது ஒயிட் கலரில் வேணும்ன்றது நான் என்ன செய்யணும்னு சொன்னால் இங்கே போய் ஜூஎல்குள்ளே இருக்கிற இல்லைக்கு ரைட், ஜூஎல்குள்ளே இருக்கிற இல்லைக்கான காலில் ஒயிட் ரீஃப்ரெஷ் பண்ணுறேன். ஆனால் அது மாறலை. என்னென்னு சொன்னால் நாங்கள் ஏ டேக்கையும் கொடுக்குறோம் ரைட். ஸோ இல்லை ஸ்லாஷ் இஎன்னு சொல்லி கொடுத்தீங்கன்னு சொன்னால் அது மாற மாதிரி பாருங்கள் ஒயிட் கலரில் ரைட். இப்போ நான் என்ன செய்கிறேன்னு சொன்னால் அடுத்த விஷயம் அதை எல்லை டேக் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ண போகிறோம். என்னத்தையும் சொன்னால் இதுக்குள்ளே இருக்கிற இல்லைன்னு சொன்னால் டாட் ரைட் கான் ஸ்லாஷ் யூஎல் ஸ்லாஷ் எல் இந்த எல்லைக்குள்ளே இருக்கிற டெக்ஸ்ட்டுக்கான ஸ்டைல் எல்லாத்தையும் இது பண்ணுறோம். ஸோ டெக்ஸ்ட் டெக்கரேஷன் நோ அடுத்த விஷயம் லிஸ்ட் டைப் நோன் ஓகே. பார்த்தீங்கன்னு சொன்னால் லிஸ்ட் டைப் இருக்கும், ஆனால் உங்களுக்கு வந்து அண்டர்லைன் வர மாதிரி இருக்குது. இதை நீங்கள் என்ன செய்யணும்னு சொன்னீங்க ஏ டேக்குள்ளே போய் டெக்ஸ்ட் டெக்கரேஷன் நோன் கொடுத்தீங்களா ஓகே. இப்போ பாருங்கள் இப்போ உங்களுக்கு ஓகேவா இருக்கு ரைட். இப்போ நான் என்ன செய்யணும்னு சொன்னேன் எனக்கு அடுத்த விஷயம் எபோவ் எல்லாம் கொடுக்குறேன் இல்லையா? ஸோ அதையும் நான் கொடுக்குறேன் above contact and ஏ கொடுத்துட்டு ரீஃப்ரெஷ் பண்ணுற பாருங்கள் கீழே கீழே வர மாதிரி இருக்குண்ணா. இப்போ என்ன செய்யணும் சார் இதுக்குள்ளே இருக்கிற இந்த ஜூவலுக்குள்ளே இருக்கிற இல்லைக்கு சொல்கிறேன் டிஸ்பிளே இல்லை பாருங்கள் எல்லாமே ஒரு லைனில் வர மாதிரி இல்லையா? ஸோ இப்போ நான் இதுக்குள்ள இடையில நான் என்ன செய்யணும்னு சொன்னால் கொஞ்சம் பேடிங் ஆட் பண்ண போகிறேன். ஸோ இந்த எல்லைக்கு நான் ஆட் பண்ணுற விஷயம் பேடிங் வந்துட்டு ரைட்டில் கொடுக்குறேன் ஓகே. பேடிங் லெஃப்ட்டில் கொடுத்தாலும் ஓகே. லெஃப்ட்டில் வந்து 15 பிக்சல் ரைட். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் கிட்டத்தட்ட போயிட்டு இல்லை, அதுக்கும் கொஞ்சம் தள்ளி போன மாதிரி ரைட். இதே மாதிரி தான் நான் வந்து சென்டரே கொண்டு வரேன். லைன் ஹைட் 60 பிக்சல் ஓகே. 60 பிக்சல் கொடுத்தாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நவிகேஷன் பாரில் அரபாசி விஷயம் சொல்லிட்டு இல்லையா? ஹோம் அபவுட் கான்டாக்ட் லொகேஷன். இங்கே பாருங்கள் இங்கே இருக்கிற மவுஸுக்கு நான் இதை கிட்ட கொண்டு போகணும்னு பாருங்கள். இது கையில் கை மாறி ஒரு இமேஜ் வருது, அதாவது ஐகான் சேஞ்ச் ஆகுது. அதாவது ஏன் அப்படி சேஞ்ச் ஆகுதுன்னு சொன்னால் இது வந்துட்டு கிளிக் பண்ணக்குள்ளே இன்னொரு விஷயம் சேஞ்ச் ஆகிற மாதிரி பண்ணாங்கன்னு நினச்சா அதை கொடுக்கலாம் ரைட். ஸோ இது எப்படி கொடுக்குறது அடுத்த விஷயம், அடுத்த வீடியோ நாங்கள் பார்க்க போகிற விஷயம் என்னன்னு சொன்னால் இந்த ஹோமை கிளிக் பண்ணக்குள்ளே இன்னொரு பேஜ் ரீடைரக்ட் ஆகிற மாதிரி, இந்த எகோட்டை கிளிக் பண்ணக்குள்ள இன்னொரு பேஜ் போகிற மாதிரி இப்படியான விஷயம் தான் பார்க்க போகிறோம். ஸோ இவ்வளோ தான் இந்த வீடியோ. இதோட இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன். நம்மளோட சேனலுக்கு யாராவது புதுசாக நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கூட இதோட பெல் பண்ண கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் உங்களுக்கு போகிற வீடியோஸ்க்கான நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.